டன்கி நம்ம எஸ்ஆர்கே சார் வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ காலமாக படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்சம் வருஷமாக படம் வரல. பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட ஸ்டார்டிங்கில் பதான் ஒரு படம் கொடுத்தாரு. ஈரோட மிடில் ஜவான் வந்தது. அப்புறம் கடைசியாக இப்போ டன்கி ஹிந்தி படம் இல்லையா. ஸோ தமிழ் டப்லாம் பெருசாக அந்த படத்துக்கு இல்லை. தமிழ் டப் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் ஹிந்தியோட இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் படம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. படத்துடைய மையக்கரு என்னன்னு பார்க்கும்போது நம்ம இந்தியாவிலேருந்தே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட, நிறைய காசு சம்பாதிக்கணும் ஆசையோட ஃபாரின் போக ஆசைப்படுவோம். அப்படி போய் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சிலர் மாட்டிக்கிறாங்க. அவர் எப்படி காப்பாற்றி கூட்டுனார் அப்படிங்கிறது அந்த டன்கி. இது வந்து ரியல் லைஃப்பில் அதிகமாக நடக்கிற ஒரு இன்சிடென்ட் தான். அது படமாக எடுத்தது ரொம்பவே அருமை அப்படின்னு தான் சொல்லணும். படத்துடைய டைரக்டர் ராஜ்குமார் ஹிரானி வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் அவர் தெரியாத ஆளுங்களே இருக்க முடியாது. மிகப்பெரிய டைரக்டர். இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது காரணம் எஸ்ஆர்கே சார், அதையும் தாண்டி ராஜ்குமார் ஹிரானி அவங்களுடைய படம். இந்த ரெண்டுமே தான் ஹிந்திலாம் ரொம்ப கொண்டாடி தீர்த்துருப்பாங்க. ஜவான் பதான் மாதிரிலாம் அது கிடையாதுங்க. இது வந்து ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஜவானில் சோசியல் மெசேஜ்லாம் இருந்தது. பட் இந்த கான்செப்ட் எனக்கு வந்து சூப்பராக இருந்தது. ஒரே ஒரு கான்செப்ட் தான். இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுறாங்க அதை ஒன்று எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப அருமையாக காட்டியிருந்தாங்க. ஒரு சாதாரண ஸ்டோரி லைன் தான். பட் கொஞ்சம் இந்த ஃபில்லர்ஸ் மாதிரி கொஞ்சம் படத்தில் வச்சு கொஞ்சம் படத்தை எடுத்திருப்பாங்க. அதுதான் இந்த படத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவாக பட்டது. ஓவராலாக நான் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி தான். என்னுடைய மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100 கண்டிப்பாக ஒரு 70 மார்க்ஸ் தரலாம். தமிழ் டப் வராதது ஒரு சின்ன வருத்தம் தான். ஓடிடியில் வரும்போது தமிழ் டப்பில் கொடுத்தா தமிழ் டப்பில் ஒரு டைம் பார்க்கலாம். ஓகே, ஒரு வருஷத்தில் 3 படம் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை. 3மே ஹிட்டாகவும் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் எஸ்ஆர்கேக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி, வணக்கம். இப்போ வந்து தேட்டர்ஸில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட ஹிந்தியில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இருந்தால் பாருங்கள், விருப்பம் இருந்தால். நன்றி, வணக்கம்.